சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரை பத்தி எப்ப பேசினாலும் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அவரை பத்தி நீங்க பெருமையாவே பேசுவீங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க? அத பத்தி பேசி நீ என்ன சார் ஆக போகுது? அதை விடுங்க சார். நீங்க கவிய பத்தி சொல்லுங்க சார். கவி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா தெரியுமா? ஏங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க சம்பந்தமே இல்லாம இப்ப கவிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அத பத்தி இப்ப பேச வேண்டாம் சார். உங்களை கட்டிக்க போற பொண்ணு அவதானே சார்? உங்களோட லைஃபே இனி அவதான். அவளை பத்தி ஏன் பேச வேணாம்னு சொல்றீங்க? அஞ்சலி, கவிய பத்தி இப்ப பேச வேணாமே. அஞ்சலி, மொட்டை மாடிக்கு போலாமா? எதுக்கு சார்? இல்ல, இங்க என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. மொட்டை மாடிக்கு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சார், நீங்க காஃபி குடிச்சிருங்க. ஓகே, போலாமா? அஞ்சலி, நடந்து முடிச்சது எல்லாத்தையும் விடுங்க. இனி நடக்க போறது மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்து உங்க லைஃப பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? என் லைஃப பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? நாம யோசிச்சு வச்சாலும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருமா என்ன? காத்துல பறக்கிற இறகு மாதிரிதான் சார் நம்மளோட வாழ்க்கை. காத்தோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி இறகு எப்படி பறக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி போனோன்னு கடவுள் ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பாரு சார். அதுபடிதான் நடக்கும். அதனால நாம யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க சொன்னது சரிதான் அஞ்சலி. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துடாது அஞ்சலி. நீங்க சொன்ன மாதிரியோ இல்ல கடவுளோ இயற்கையோ டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகும். ஆனா உங்களுக்குன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லையா? இருக்கு சார். உங்களுக்கும் கவிக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் நான் ஆர்ஃபனேஜுக்கு போயிடுவேன். அங்க அவங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க போய் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதா சார். ஏன் அஞ்சலி இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லைனாலும் அதுல நமக்கான சந்தோஷத்தை நாம தான் அஞ்சலி தேடிக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையே. நம்ம வாழ போறது ஒரு தடவை தான். அதுல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையா நாம தான் மாத்திக்கணும். நீங்க ஏன் ஆர்ஃபனேஜரா போகணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்களே சுருக்கிக்கிறீங்க? வேண்டாம் சார். இனி என் லைஃப்ல என்ன இருக்கு? எல்லாம் ஒரு நாள் மாறும். நானே அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் இப்ப வரைக்கும் அடுத்தவங்க கட்டுப்பாட்டிலையும் அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்றதாதான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா எனக்கு நான் யாரு, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பிடிச்சவங்க யாரு, பிடிக்காதவங்க யாரு, என் வாழ்க்கையில நான் யாரையெல்லாம் கடந்து வந்திருக்கேன், என்ன நடந்திருக்குன்னு இப்படி எதுவுமே தெரியாத வாழ்க்கையதான் நான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை, இன்னும் 1 மாசத்துல பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.